ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு டெக் வித் விக்கி. ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற டாபிக் பார்த்தோம்னு சொல்லிச்சனால் வந்து இந்த ChatGPT யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி இமேஜ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வந்து. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனால் வந்து பொதுவாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ் ஷேர் பண்ணுவாங்க வந்து அவங்களோட பேர் இந்த மாதிரி டொய் மாதிரி. பட் இது ஆக்சுவலி வந்து டொய் இல்லை, இது வந்து ஒரு பிக்சர், ஒரு 3D இமேஜ் பிக்சர் வந்து. ஸோ இந்த 3D இமேஜ் பிக்சரை வந்து நாங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறது ChatGPT யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வந்து. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த நோட்பேட் ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ப்ராம்ப்டை வச்சுக்கொண்டு தான் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து ப்ராம்ப்ட் என்ற ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வந்து. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் வந்து. ஸோ இதில் என்ன சொல்கிறோம்னா கார்ட்டூன் ஸ்டைல் ஒரு ஃபிகர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து மேல் ஐடி ப்ரொஃபஷனல் போகிறதுக்கு வந்து பிளாஸ்டிக் டாய் பேக்கேஜ் இருக்கணும் வந்து. லேபிள் நேமில் வந்து ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட பேரை போட்டு வச்சுக்கொள்ளுங்க வந்து. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன டைட்டில் நீங்கள் எது இருந்தாலும் நீங்கள் போடலாம் வந்து. எனி ஈவன் ஸ்டூடெண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் வந்து. ஸோ ஒரு சாம்பிள் நீங்கள் லேர்னர் எது இருந்தாலும் போட்டு வைக்கணும் வந்து. ஸோ நான் வந்து ஜஸ்ட் இது வந்து மைக்ரோசாஃப்ட் MVP எடுத்தால வந்து. ஸோ MVP அப்படின்னு சொல்லி போகிறேன் வந்து. அதே போல் வந்து ஒரு ப்ளூ கலர் கிளாஸ் போட்டிருக்கணும், ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கணும். ஷர்ட்டில் வந்து லேபிள் வந்து நான் போடுறேன் வந்து மைக்ரோசாஃப்ட்னு சொல்லியிருக்கட்டும். மைக்ரோசாஃப்ட்னு சொல்லி டிஷர்ட்டில் இருக்கணும் வந்து. என்ன சரௌண்டட் பை அக்சசரிஸ் லைக் லேப்டாப் இருக்கணும். அதே போல் நான் வந்து ஒரு புக் இருக்கணும். அதே போல் நான் இதில் போடுறேன் வந்து ஒரு கேமரா. நாங்கள் இதில் வந்து ஐஃபோன் போடுவோம். ஐஃபோன் இருக்கணும். அதே போல் மைக்ரோசாஃப்ட் லோகோ இருக்கணும் வந்து. பேக்ரவுண்ட் வந்து க்ளவுடாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சொல்கிறேன் வந்து. ஸோ இதுதான் இந்த ப்ராம்ப்ட். ஸோ இந்த ப்ராம்ப்டை வந்து ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி எடுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம்னா நாங்கள் ChatGPTக்கு வரோம். ஸோ ChatGPTயில் வந்து நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ லாகின் பண்ணால் தான் உங்களால் இந்த இமேஜை வந்து எடுக்கலாம் வந்து. ஸோ நான் இந்த காப்பி பண்ண ப்ராம்ப்டை வந்து இதில் பேஸ்ட் பண்ணுறேன். சரி தானே? ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை வந்து என்டர் பண்ணி விடுவோம். ஓகே, ஸோ இப்போ ChatGPT என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா வந்து இந்த மாதிரி இமேஜை வந்து க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போதும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன டிலே டைம் ஒன்று இருக்கும் வந்து. டிலே டைம்ஸ் மீன் இது ப்ராசஸிங் டைம் இருக்கும் வந்து. ஸோ இந்த ப்ராசஸ் டைம் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு பிக்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். ஸோ இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா எங்களுக்கு வந்து ChatGPT வந்து இந்த இமேஜை க்ரியேட் பண்ணி தந்திருக்கு வந்து. ஸோ நாங்கள் என்ன கொடுத்துருந்தோமோ அதுக்கு ஏற்றா போல் வந்து ஒரு புக், ஒரு ஃபோன், ஒரு லோகோஸ் இந்த மாதிரி நம்ம சொன்ன விஷயங்களை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு வந்து. ஸோ இதே போல் இவ்வளவோ ப்ராம்ப்ட்ஸ் இருக்குது வந்து. ஸோ நீங்கள் இந்த ப்ராம்ப்டை சூஸ் பண்ணி இந்த மாதிரி இமேஜை க்ரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளையிலும் வந்து. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் எப்படி மைக்ரோசாஃப்ட் கோபைலட்டை வச்சுக்கொண்டு இந்த மாதிரி இமேஜ் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.